நம்ம இன்னைக்கு ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து லைனிங்லையும் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்லையும் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே மட்டும் நமக்கு பஃப் கொஞ்சம் சின்னதாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாடல் தான். இது வந்து எப்படி நம்ம கட் பண்ணோம்னா, நார்மல் நம்ம ஸ்லீவ் எவ்வளோ ஹைட் எடுத்திருக்கோமோ அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு மேல் பக்கமாக தூக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து லைட்டாக வளைச்சி நம்ம வந்து கட் பண்ண வேண்டியதுதான். இப்போ வந்து டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 10.5 இன்ச் எடுத்திருக்கேன். அதுலேருந்து 2 இன்ச் பார்த்தீங்க அப்படின்னா நான் மேலே வந்து அந்த பஃப் வந்து வைக்கிறதுக்கு நான் வந்து கிளாத் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சிருக்கேன். ஏன்னா வந்து லைட்டாக தான் பஃப் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நான் லைட்டாக வர மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட்லேயும் லைட்டாக குளிச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இல்லை மேலே வந்து பெரிய பஃப்பாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சின்ன பஃப்பாக எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து லைனிங் வந்து நம்ம வந்து கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதோட சென்டர் பாயிண்ட்டும் நாச் போட்டு எடுத்துக்கலாம். இனி நம்ம வந்து 2 ஸ்லீவ் லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டுமே நம்ம வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம குளிச்சு வரைஞ்ச பக்கம் தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் வரணும். அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அது ஃப்ரண்ட்டில் வர மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். இல்லைனா நமக்கு அது வந்து மாறி போயிடும். அதனால் அதை கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஆரோ போட்டு எடுத்து வைக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. அதுக்காக இனி நம்ம வந்து நம்ம கரெக்டாக லைனிங் வந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கும் 2 சைட்லேயும் கரெக்டாக வர மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து குளிச்சு கட் பண்ணது வந்து கரெக்டாக நமக்கு ஃப்ரண்ட்டில் வரும். இது வந்து பிகினர்ஸ் நிறைய பேருக்கு இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். சில பேர் கட் பண்ணியிருப்பாங்க, ஸ்டிச் பண்ணும்போது ஒன்று ஃப்ரண்ட்டு ஒன்று பேக் அந்த மாதிரி போயிடும். அது நம்ம கரெக்டாக வைக்கிறதுல தான் இருக்குது. சரிங்களா? இனி நம்ம வந்து நம்மளோட லைனிங்கும் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கும் வச்சுட்டு நான் கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். கீழ்ப்பக்கம் நான் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சிங்காக விட்டுருந்தேன். அந்த 1/2 இன்ச் அளவுக்கு நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்து எடுக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு லைனிங்க்கு மேலே ஓரத்தில் அகெயின் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. இனி அந்த கிளாத் அப்படியே பேக் சைடு ஃபோல்டு பண்ணிவிட்டு இனி அந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கீழ்ப்பக்கம் வந்து லைனிங் எதுவுமே வெளிப்பக்கமாக தெரியாமல் நீட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி வந்து நம்ம இனி வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நம்மளோட லைனிங் தான் நம்மளோட கரெக்டான அளவு. அந்த அளவுலேயே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். நம்மளோட எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த மெயின் ஃபேப்ரிக் எல்லாமே நம்மளோட லைனிங் கிளாத் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இனி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே இதே சேம் ப்ரொசீஜரில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் அளவுலேயும் மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஃப் வந்து வைக்க போகிறோம். பஃப் வந்து வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். ஒவ்வொரு ஸ்லீவுக்குமே இந்த அளவு வந்து மாறலாம். சரிங்களா? எல்லாத்துக்குமே இதே அளவு 4 இன்ச்சு தான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. சிலதில் வந்து கூடுதலாக இருக்கும். கூடுதலாக இருக்கும்போது நம்ம தைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். சிலதில் வந்து இன்னும் இதை விட சின்னதாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து 2 இன்ச்சு 3 இன்ச்சு மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து அதை அப்படியே வந்து ஃப்ளீட்ஸ் சுருக்கமாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம வந்து சுருக்கம் வச்சு எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணும்போது நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம்ல, அப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்க சுருக்கத்தெல்லாம் நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல. நமக்கு வந்து பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது தைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து சுருக்கம் வந்து வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் குட்டியாக இருக்கும். இந்த மேலே மட்டும் குட்டியாக பஃப் கேட்பாங்க, அதுக்கான மாடல் தான் இது. இப்போ நம்ம வந்து பஃப் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம வந்து குட்டி குட்டியாக வைக்கணும், பெருசாக வைக்கக்கூடாது. குட்டி குட்டியாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சு எடுத்துக்கலாம். பெருசாக வச்சோம் அப்படின்னா அந்த பஃப் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் குட்டி குட்டியாக வைக்கும்போது தான் பஃப் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து இன்னொரு ஸ்லீவ்லேயுமே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இனி நம்ம வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது அதோட சென்டர் பாயிண்ட் நம்ம நாச் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டும் நம்மளோட ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டும் கரெக்டாக சேர்ந்து வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். கரெக்டாக உங்களுக்கு அந்த பாயிண்ட் தெரிலனா ஸ்லீவை இந்த மாதிரி பிடிச்சி பார்த்துட்டு அதோட சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இனி நம்ம வந்து நம்ம ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டர் ஜாயிண்டோட சென்டரும் சேர்ந்து வர மாதிரி வச்சுட்டு ஒரு பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்தே நம்ம வந்து ஸ்லீவை வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் மேலே இந்த மாதிரி வச்சு பாருங்கள். ஆம்கோலில் வந்து வச்சு பாருங்கள். கரெக்டாக எனக்கு கரெக்டாக இருக்குது. இது கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம கரெக்டாக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை உள் பக்கமாக சுருக்கம் வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். சரிங்களா? இனி நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக எவ்வளோ அளவு விட்டுருந்தோமோ அந்த அளவில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைட்லேருந்து சென்டர் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட் பக்கம் அதே மாதிரி சைட்லேருந்து சென்டருக்கு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது சென்டர்லேருந்து வெளிப்பக்கமாக ஸ்டிச்சஸ் கொடுப்போம். இதே பஃப் ஸ்லீவுக்கு வந்து வெளிப்பக்கத்துலேருந்து உள் பக்கமாக ஸ்டிச்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பஃப் ஸ்லீவ் வந்து ரொம்பவே அழகாக நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டோம். எப்போவுமே ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது டபுள் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். நம்மளோட பஃப் வந்து ரொம்பவே அழகாக ரெடி ஆகிருக்கு. நம்மளோட பஃப் ஸ்லீவ் வந்து ரொம்பவே அழகாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கணும். அதாவது மேலே வந்து குட்டியாக தான் பஃப் வந்து வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் லைட்டாக தான் பஃப் வேணும்னு கேட்குறவங்களுக்கு 1 இன்ச் அளவு கூட மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இதை விடையும் பெருசாக வேணும் அப்படிங்கும்போது அளவு பெருசாக எடுத்து மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து 2 ஸ்லீவுமே நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டோம். ஒரே மாதிரி ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் பஃப் ஸ்லீவ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். பஃப் வந்து குட்டியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.